சவுத் அமெரிக்கால இருக்கக்கூடிய ஒரு நாடான அதாவது கொலம்பியால ஹியூமன் ரைட்ஸ் ஆக்டிவிஸ்டுக்கு பாதுகாப்பு இல்லை அப்படின்னு சொல்லப்படுது. அதாவது இதை நான் சொல்லல, இது UNHCR, அதாவது யுனைடெட் நேஷன் ஹை கமிஷனர் ஃபார் ஹியூமன் ரைட்ஸ். இந்த அமைப்பு வந்து யுனைடெட் நேஷன் கீழே வருது. இந்த அமைப்பு என்ன சொல்றாங்க அப்படின்னா, ஒரு டேட்டாவை வந்து சொல்றாங்க. 2016 இருந்து 2025 வரைக்கும் ஒரு டேட்டாவை இவங்க சாம்பிளா வந்து கலெக்ட் பண்றாங்க. அந்த டேட்டா மூலியமா நம்மளுக்கு என்ன சொல்ல வராங்க அப்படின்னா, ஹியூமன் ரைட்ஸ் ஆக்டிவிஸ்ட், அதாவது இந்த 10 வருஷம் டேட்டா இருக்குல்ல, இந்த 10 வருஷம் டேட்டால கிட்டத்தட்ட 1000 ஹியூமன் ரைட்ஸ் ஆக்டிவிஸ்ட் வந்து இறந்து போயிருக்காங்க, இவங்களை வந்து கில் பண்ணியிருக்காங்க அப்படின்னு UNHCR இந்த டேட்டா வந்து சொல்லுது. இதுல இருந்து நம்மளுக்கு என்ன தெரியுது அப்படின்னா, ஹியூமன் ரைட்ஸ் ஆக்டிவிஸ்டுக்கு கொலம்பியால பாதுகாப்பு இல்லை. சரி அஜித், ஹியூமன் ரைட்ஸ் ஆக்டிவிஸ்ட் அப்படின்னா என்ன அப்படின்னா, அதாவது நம்ம சொசைட்டியில் நடக்கக்கூடிய விஷயங்கள், ப்ராப்ளம்ஸ், இப்போ பாலிடிக்ஸ்ல ஏதாவது இஷ்யூஸ் இருக்கலாம், ஏதோ ஒரு இஷ்யூ நம்ம சொசைட்டியில் நடக்கக்கூடிய இஷ்யூஸை யார் வந்து முன் வந்து கேட்கறாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் மீடியாவை வந்து ஒரு எக்ஸாம்பிளா சொல்லலாம் ஹியூமன் ரைட்ஸ் ஆக்டிவிஸ்ட். யாரெல்லாம் வந்து நம்ம சொசைட்டில நடக்கக்கூடிய விஷயங்களை பத்தி கேட்கறாங்க, அந்த பிரச்சனையை வந்து சால்வ் பண்ணணும்னு நினைக்கிறாங்களோ அவங்களதான் வந்து பொதுவா ஹியூமன் ரைட்ஸ் ஆக்டிவிஸ்ட் அப்படின்னு சொல்றான். சரி, ஹியூமன் ரைட்ஸ் ஆக்டிவிஸ்ட் அப்படின்றது மோஸ்ட்லி வந்து சிங்கிளா இருப்பாங்க, அப்படி இல்லைன்னா வந்து ஒரு அமைப்பு, ஒரு குழு, ஒரு குரூப்பா வந்து இருக்கிறதுக்கு நிறைய சான்சஸ் இருக்கு. நம்ம ஹிஸ்டாரிக்கலா ஹியூமன் ரைட்ஸ் ஆக்டிவிஸ்ட் அப்படின்னு பாத்தீங்கன்னா நம்ம மகாத்மா காந்தி அவர்களை சொல்லலாம், ஜவஹர்லால் நேரு. ஆப்பிரிக்கா அப்படின்னு பார்க்கும்போது நெல்சன் மண்டேலா, இவங்கலாம் வந்து ஹியூமன் ரைட்ஸ் ஆக்டிவிஸ்ட் தான். நம்ம மகாத்மா காந்தி அப்படின்னு பார்க்கும்போது அவர் வந்து அகிம்சாவை ஃபாலோ பண்றவர். அகிம்சா அப்படின்னா நான் வயலன்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது எந்த ஒரு விஷயத்தை ஹேண்டில் பண்ணும் போதும் வயலன்ஸ், அதாவது வெப்பன்ஸ் எடுத்துட்டு வயலன்ஸ் பண்ணாம அமைதியான முறையில வந்து மகாத்மா காந்தி வந்து செயல்படுவாரு. எக்ஸாம்பிள் வந்து 1930 சால்ட் சத்தியாகிரகம் நடந்துச்சுல்ல, இந்த மாதிரியான இன்சிடென்ட் எல்லாம் பார்க்கும் போதுதான் தெரியுது ஹியூமன் ரைட்ஸ் ஆக்டிவிஸ்ட்க்கு எந்த மாதிரியான இஷ்யூஸ் எல்லாம் நம்ம சொசைட்டில இருக்கு அப்படின்னு. ஃபார் ஃபர்தர் அப்டேட்ஸ்க்கு இந்த சேனலை சப்ஸ்கிரைப் அண்ட் ஃபாலோ பண்ணுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க. நல்லதை பகிர்ந்து நல்ல சமுதாயத்தை உருவாக்குவோம். உங்களை நான் அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.